Good morning students. Next நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா reduction of metal oxides. ஸோ மெட்டல் ஆக்சைட்ஸை எப்படி ரிடக்ஷன் பண்ணலான்னு பார்க்கலாம். கவனிங்க. மெட்டல் ஆக்சைட் கேன் பி ரெடியூஸ் டு crude metal means impure metal by using suitable reducing agent like carbon monoxide, hydrogen, aluminum and other reactive metals such as sodium etc. ஓகேவா? இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மெட்டல் ஆக்சைட்ஸை க்ரூடு மெட்டலாக ரெடியூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணணும். என்னென்ன ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணலான்னா கார்பன் யூஸ் பண்ணலாம், கார்பன் மோனாக்சைடு யூஸ் பண்ணலாம், ஹைட்ரஜன் யூஸ் பண்ணலாம், அலுமினியம் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ரியாக்டிவ் மெட்டல் சோடியத்தை யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ மெட்டல் ஆக்சைடை க்ரூடு மெட்டலாக ரெடியூஸ் பண்ணுறதுக்கு சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு ரெடியூசிங் ஏஜென்ட் என்னவாக இருக்கலாம்னா கார்பனாக இருக்கலாம், கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரஜன், அலுமினியம், அதர் ரியாக்டிவ் மெட்டல், சோடியமும் இருக்கலாம். ஓகேவா? தி சாய்ஸ் ஆஃப் ரெடியூசிங் ஏஜென்ட் டிபெண்டிங் அப்பான் த நேச்சர் ஆஃப் த மெட்டல். இந்த ரெடியூசிங் ஏஜென்ட்டை எதை வச்சு சூஸ் பண்ணுறோன்னா மெட்டலோட நேச்சரை பொறுத்து தான் ரெடியூசிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கார்பன் கேனாட் பி யூஸ்டு அஸ் அ ரெடியூசிங் ஏஜென்ட் ஃபார் ரியாக்டிவ் மெட்டல் சோடியம், பொட்டாசியம், அலுமினியம். சோடியம், பொட்டாசியம், அலுமினியம் மாதிரி இருக்கிற ரியாக்டிவ் எலிமெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் கேனாட் பி யூஸ்டு அஸ் அ ரெடியூசிங் ஏஜென்ட் ஃபார் ரியாக்டிவ் மெட்டல் சோடியம், அலுமினியம், பொட்டாசியம். ஓகேவா? சோடியம், அலுமினியம், பொட்டாசியத்தெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு கார்பனை ரெடியூசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ண முடியாது. கேட்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ், 1 மார்க் கொஷின். Gas cannot be used as a reducing agent for sodium, potassium and aluminum, carbon. Next, carbon monoxide cannot be used as a reducing agent, zinc oxide, Al2O3. ஓகேவா? ஸோ ஜிங்க் ஆக்சைடுக்கும் Al2O3ஐயும் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு கார்பன் மோனாக்சைடை ரெடியூசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ண முடியாது. Gas cannot be used to reduce the ZnO, Al2O3. கார்பன் மோனாக்சைடு. நல்லா கவனிக்கணும். ஜிங்க் ஆக்சைடையும் Al2O3யும் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு கார்பன் மோனாக்சைடை யூஸ் பண்ண முடியாது. ஓகே, டேஸ் cannot be used as reducing agent for zinc oxide and Al2O3. கார்பன் மோனாக்சைடு. அதே மாதிரி பொட்டாசியம், சோடியம், அலுமினியம் reactive metals on reducing carbon cannot be used. Gas cannot be used as a reducing agent for the reactive metal sodium, potassium and aluminum. Carbon. Okay. Next பாருங்க smelting. So 2 mark ரொம்ப important 1 marks and 3 mark question smelting. ஸோ இது நம்ம 3 mark smelting அப்படின்னு என்னென்னு பாருங்கள். In this method flux ஃபஸ்ட்டு வந்து பவுடர் wood is concentrated by concentrated process. அடுத்து வந்து roasting or calcination பண்ணுவோம். Third step is smelting. Okay, so in this method a flux means a chemical substance that forms an easily fusible slag with கேங்கியோட நம்ம ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணும்போது ஃபியூசிபிள் ஸ்லாக் உருவாகும். அதுதான் ஃபியூசிபிள் ஸ்லாஜ் உருவாகும். அதுதான் அதை உருவாக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தான் என்னென்னா ஃப்ளக்ஸ். ஓகே, ஃப்ளக்ஸ் இஸ் அ கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். ஸோ ஃப்ளக்ஸ் இஸ் அ கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். Flux is a chemical substance which is added to the cangu. So canguயோட ஆட் பண்ணும்போது to form a sludge. ஸோ CaSiO3ங்கிற ஸ்லாஜை எது ஃபார்ம் பண்ணுதுன்னா ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணுது. எதோட ஃபார்ம் பண்ணுதுன்னா கேங்கியோட ஃபார்ம் பண்ணுது. ஓகே, ஸோ கேங்கியூ இஸ் soil impurities associated with ore. Okay, rocky impurities associated with ore is called as கேங்கியோட கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணுறோம். chemical substance is flux. Flux is a chemical substance that forms a easily fusible sludge with கேங்கியோட ஃப்ளக்ஸ் ஆட் பண்ணும்போது ஸ்லாஜ் ஃபார்ம் ஆகும். ஸோ ஈஸிலி ஃபியூசிபிள் ஸ்லாஜ். ஸோ இதில் வந்து ரெடியூசிங் ஏஜென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன்,
carbon monoxide and aluminum. Okay, so reducing agent is carbon monoxide or aluminum. Okay வா, so reducing agent இதுல யூஸ் பண்ணலாம் பாருங்க. எக்ஸாம்பிள், ஸோ ஸ்மெல்ட்டிங் கேட்பாங்க. இந்த ஸ்மெல்ட்டிங்கில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, the concentrated ore is carbon monoxide or aluminum is a reducing agent is added to the concentrated ore and the mixture is melted by heating at an elevated temperature. So elevated temperature means above the melting point of the metal. மெட்டலோட மெல்ட்டிங் பாயிண்ட்டுக்கு அதிகமான டெம்பரேச்சரில், அதான் எலிவேட்டட் டெம்பரேச்சரில் கான்சன்ட்ரேட்டட் ஓரோட நம்ம என்ன பண்ணுறோம், ரெடியூசிங் ரியேஜென்ட் போட்டு ஸ்மெல்ட்டிங் ஃபர்னஸில் ஹீட் பண்ணுறோம். இதுதான் ஸ்மெல்ட்டிங். ஓகே, 2 மார்க் கொஷின். ஸோ வாட் இஸ் ஸ்மெல்ட்டிங்னு கேட்பாங்க. ஸ்மெல்ட்டிங்னா, இன் திஸ் மெத்தட் எ ஃப்ளக்ஸ் அண்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் carbon monoxide or aluminum is added to the concentrated ore and the mixture is melted by heating at elevated temperature in a smelting furnace. இது ஒரு 2 மார்க் கொஷின். டிஃபைன் ஸ்மெல்ட்டிங். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ், கவனிங்க. எக்ஸாம்பிள் என்னென்னா, how will you extract the iron from iron oxide, hematite ஆக்சைட்லேருந்து, ஹேமடைட்லேருந்து அயன் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஆக்சைட்ஸ் ஆஃப் அயன் கேன் பி ரெடியூஸ்டு பை carbon monoxide. How will you reduce the iron oxide to iron? Okay, பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஆக்சைட்ஸ் ஆஃப் அயான் கேன் பி ரெடியூஸ்டு பை carbon monoxide. ஓகே, ஸோ ஹேமடைட் ஓர் எடுத்துக்கிறோம், Fe2O3. ஸோ Fe2O3 is treated with reducing agent carbon monoxide, C3CO ஆட் பண்ணுறோம். இப்போ என்ன ஆகுது பாருங்கள். ஸோ Fe2 வந்து 2Fe மாறிடுது ஸ்டூடெண்ட்ஸ். இதில் ரிமைனிங் 3O இருந்துச்சு. 3Oவும் 3 சல்ஃபரும் 3Oவும் இங்கே 3CO இருந்தது. 3Oவும் 3CO இருந்துச்சு. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா டோட்டலி 3C வந்துருச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆக்சிஜன், இங்கே 3 டோட்டலி 6 ஆக்சிஜன், 3CO2. Fe2O3யோட 3CO ஆட் பண்ணும்போது 2Fe Fe2O3 2Fe மாறிடுச்சு. அடுத்து 3COவும் 3 ஆக்சிஜனும் சேர்ந்து 3CO2 கார்பன் டை ஆக்சைடு கேஸாக ரிலீஸ் ஆகிடுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸோ இன் திஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் பேசிக் ஃப்ளக்ஸ் ஆட் பண்ணுறோம், கால்சியம் ஆக்சைடு ஆட் பண்ணுறோம். ஓகே, பேசிக் ஃப்ளக்ஸ் இஸ் லைம்ஸ்டோன், CaO ஏன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம்னா, திஸ் இஸ் அ பேசிக் ஃப்ளக்ஸ். கேங்யூ வந்து பார்த்திங்கன்னா, கேங்யூ இஸ் ஆசிட் நேச்சர், அசிடிக் கேங்யூ ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதனால் பேசிக் ஃப்ளக்ஸ் ஆட் பண்ணணும். ஓகேவா? ஆப்போசிட்டாக தான் ஸ்டூடெண்ட்ஸ் ஆட் பண்ணணும். கேங்யூ இஸ் அசிடிக், பட் கேங்யூ வந்து அசிடிக்காக இருந்தால் அதில் ஆட் பண்ணுற ஃப்ளக்ஸு பேசிக்காக இருக்கணும். ஓகேவா? ஸோ பேசிக் ஃப்ளக்ஸ் லைம்ஸ்டோன் இஸ் ஆடட் டு த கேங்யூ. ஓகே, ஸோ த கேங்யூ வந்து பார்த்திங்கன்னா சிலிக்கா, SiO2. சின்ஸ் த சிலிக்கா கேங்யூ present in the ore is acidic in nature. Okay, cangu is acidic in nature, so basic flux is added to this mixture. ஸோ ஃப்ளக்ஸ் பார்த்தீங்கன்னா CaO ஆட் பண்ணுறோம், SiO2ஓட ஆட் பண்ணும்போது CaSiO3 மாறுது. CaSiO3 ஸ்லெட்ஜ் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? எஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு 1 மார்க்ஸ் இருக்குது. ஃப்ளக்ஸ் ப்ளஸ் கேங்யூ flux plus cangu gives slag, fusible slag, SaSiO3 sludge. ஓகேவா? எஸ், 1 மார்க் கொஷின். ஸோ இது ஒரு 2 மார்க் கொஷினாக கேட்பாங்க. ஸ்மெல்ட்டிங் மட்டும் தனியாக 2 மார்க் கொஷின். how will you reduce the iron oxide to iron? இது ஒரு இம்பார்ட்டண்ட் 2 மார்க் கொஷின். ஓகேவா? ஸோ ஃப்ளக்ஸ் ப்ளஸ் கேங்யூ gives sludge, இது ஒரு 1 மார்க் கொஷின். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் காப்பர் ஃப்ரம் காப்பர் பைரைட். how will you extract the copper from copper pyrite? காப்பர் பைரைட்டில் இருந்து காப்பர் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது ஒரு 3 மார்க் கொஷின் ஸ்டூடெண்ட்ஸ். கவனிங்க, இதிலிருந்து
ஸோ காப்பரோட சீஃப் ஓர் என்னென்னா காப்பர் பைரைட். த சீஃப் ஓர் ஆஃப் காப்பர் இஸ் காப்பர் பைரைட். த ஃபார்முலா ஆஃப் காப்பர் பைரைட் இஸ் CuFeS2. CuFeS2. ஸோ காப்பர் பைரைட்டோட நம்ம என்ன பண்ணுறோம், ஆக்சிஜனை ஆட் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஆக்சிஜன் ஆட் பண்ணுறோம் ஸ்டூடெண்ட்ஸ், O2 ஆட் பண்ணுறோம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பாருங்கள், இங்கே இருக்கிற 2Cu என்ன ஆகுதுன்னா இங்கேருந்து ஒரு எஸ்ஸை மட்டும் எடுத்துக்குது. ஓகேவா, அப்போ என்ன ஆகுது பாருங்கள், கவனிக்கணும். 2Cuவை Cu2ன்னு போட்டுக்கலாம், ஒரு எஸ், 2Cu2S. சரி, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கிற FE வந்து 2FE. ஸோ இங்கே இருக்கிற 2FEயோட ஓகே, ஸோ 2FEயோட ஓகே, ஆக்சுவலி 4S ஸ்டூடெண்ட்ஸ், அதில் 2S அதில் 1S போயிடுச்சு, ரிமைனிங் 3S இருந்துச்சு. 3Sல 2S இங்கே வந்துடுச்சு. ஓகேவா, நான் சொல்கிறது புரியுதா? ரிமைனிங் 1S இருக்குது, 1Sம் இந்த ஆக்சிஜனும் சேர்ந்து SO2வாக மாறிடுச்சு. ஓகேவா, நல்லா கவனிங்க, எகெயின் சொல்கிறேன். காப்பர் பைரைட், த ஃபார்முலா ஆஃப் காப்பர் பைரைட் இஸ் 2CuFeS2. இதோட O2 ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது Cu2 1Sோட சேர்ந்து Cu2S காப்பர் பைரைட் Cu2S எஸ்ஸாக மாறிடுச்சு. அடுத்து 2Fe, ஆக்சுவலி இங்கே 4 சல்ஃபர் ஸ்டூடெண்ட்ஸ், அதில் 1 சல்ஃபர் போயிடுச்சு, ரிமைனிங் 3 சல்ஃபர் இருந்துச்சு. 3 சல்ஃபரில் 2 சல்ஃபர் Feயோட சேர்ந்து 2FeSஆக மாறிடுச்சு. அடுத்து ரிமைனிங் 1 சல்ஃபர் அண்ட் 2 ஆக்சிஜன் இருக்குது. 1 சல்ஃபர் 2 ஆக்சிஜன் சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸாக போயிடுச்சு. ஓகேவா, சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கவனிக்கணும். ஸோ இந்த ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஃபார்ம் ஆன FeS ஃபெரஸ் சல்ஃபைடு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் சேர்த்து நம்ம ஹீட் பண்ண அதுவும் ஆக்சிடைஸ் ஆகுது. பாருங்கள் எப்படி ஆக்சிடைஸ் ஆகுதுன்னு பாருங்கள். 2FeSஓட 3O2 ஆட் பண்ணுறோம். 3O2 ஆட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற 2Fe, ஆக்சுவலி இங்கே 6 ஆக்சிஜனில் 4 ஆக்சிஜன் 2 ஆக்சிஜன்னு போடுறோம். ஓகே, இந்த 2Feயும் 2 ஆக்சிஜனும் சேர்ந்து 2FeOவாக மாறிடுச்சு. அடுத்து 1 சல்ஃபரும், இங்கே இருக்கிற ஒரு சல்ஃபரும் 4 ஆக்சிஜனும் சேர்ந்து இங்கே இருக்கிற 2 சல்ஃபர் 2 சல்ஃபரும் 2 ஆக்சிஜனும் சேர்ந்து 2SO2வாக மாறிடுச்சு. ஓகே, இந்த 2Fe இங்கே இருக்கிற 2Oவோட சேர்ந்து 2FeOவாக மாறிடுச்சு. அடுத்து 2 சல்ஃபர் இங்கே இருக்கிற 2 சல்ஃபர் இங்கே இருக்கிற 4 ஆக்சிஜனோடு சேர்ந்து 2SO2 கேஸாக வெளியேறிடுச்சு. ஓகேவா, புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் போனதுக்கப்புறம் FeO மட்டும்தான் இருக்குது. இந்த இடத்துல FeO வந்து கேங்கியோ. ஓகே, ஸோ த கேங்கியோ இஸ் ட்ரீட்டட் வித் SiO2 ஃப்ளக்ஸ். SiO2ஓட போடுறோம். FeO + SiO2 gives FeSiO3. FeO வந்து பார்த்திங்கன்னா SiO2ங்கிறது ஃப்ளக்ஸு. ஸோ FeOவை ஆட் பண்ணுறோம் ஸ்டூடெண்ட்ஸ். FeOங்கிறது வந்து இங்கே ஃபார்ம் ஆன கேங்கியோ. ஸோ FeO வந்து பேசிக் இன் நேச்சர், அதனால் எதோடு ஆட் பண்ணுறோன்னா அசிடிக் சிலிக்காவோட ஆட் பண்ணுறோம். SiO2 அசிடிக் நேச்சர் இருக்க சிலிக்காவோட ஆட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா SiO2ங்கிற சிலிக்கா அசிடிக் ஃப்ளக்ஸ் ஆட் பண்ணுறோம். இப்போ FeO இஸ் பேசிக். ஸோ இப்போ SiO2 ஆட் பண்ணும்போது என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா, கேங்கியோட ஃப்ளக்ஸ் ஆட் பண்ணும்போது FeSiO3ங்கிற ஸ்லெட்ஜ் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ராக்ஷனில் காப்பர் பைரைட்டை ஃபஸ்ட்டு பவுட்ரு பண்ணி கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு ஆக்சிஜனை பாஸ் பண்ணி ரோஸ்ட் பண்ணுறோம். அப்படி ரோஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அதில் இருக்கிற FeOவாக மாறிச்சு. FeOவோட SiO2 ஆட் பண்ணும்போது FeSiO3ங்கிற ஸ்லெட்ஜ் ஃபார்ம் ஆகி அது வந்து கசடாக வெளியேறிடுச்சு. அது போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் மாடி ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அந்த மாடி வந்து செப்பரேட் ஆகும். அந்த மாடியில் என்னென்ன இருக்குன்னா, மாடி செப்பரேட்டட் ஃப்ரம் ஸ்லேஜ் இஸ் ஃபெட் டு த கன்வெர்ட்டிங் ஃபர்னான்ஸ்.
ஓகேவா. ஸோ ஸ்லேஜை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் கன்வெர்ட்டிங் ஃபர்னன்ஸில் மேடியை சேஞ்ச் பண்ணுறோம். சரி, இந்த மேடியில் என்னென்ன இருக்கும்னா Cu2s இருக்கும் அண்டு FeES இருக்கும். ஓகே, Cu2s அண்டு FeES இருக்கும். ஓகேவா. இப்போ நம்ம எகெயின் அதை வந்து கன்வெர்ட்டிங் ஃபர்னன்ஸ்குள்ளே போட்டு எகெயின் நம்ம ஹீட் பண்ணுறோம். சப்போஸ் ஏதாவது FeS இருந்தால் ஆக்சிஜனோட சேர்ந்து FeOவாக மாறும். FeOவாக மாறினது SiO2வோட சேர்ந்து FeSiO3 ரிமூவ் ஆகிடும். ஸோ ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா மேடியில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேடியில் Cu2s இருக்கும். Cu2s என்ன ஆகுது, ஆக்சிஜனோட சேரும். ஆக்சிஜனோட சேரும்போது கவனிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே இருக்கிற 2Cu2s அப்படியே 2Cu2 வந்துடும். ஸோ ஆக்சுவலி இங்கே 6 ஆக்சிஜனில் 2 ஆக்சிஜன் இங்கே வந்துருச்சு. ரிமைனிங் 4 ஆக்சிஜன் 2 சல்ஃபரோட சேருது. 2 சல்ஃபர் 4 ஆக்சிஜன் சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸாக மாறிடுச்சு. ஓகே, 2Cu2s + 3O2 gives 2Cu2O + 3SO2. ஓகே, சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் போனதுக்கப்புறம் Cu2O ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த Cu2O, ஓகே கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ், இந்த Cu2O 2Cu2O என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் முன்னாடி ரிமைனிங் Cu2s இருந்திருக்கும், அந்த Cu2sோட சேருது. ஓகே, ஸோ மேடியில் இருக்கிற Cu2sோட சேரும்போது என்ன ஆகுதுன்னா இங்கே இருக்கிற 4Cu இங்கே இருக்கிற 2Cuவோட சேர்ந்து 6Cuவாக மாறிடுச்சு. என்னவா மாறிடுச்சு, 6Cu. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருந்த 1 சல்ஃபர் இங்கே இருக்கிற 2 ஆக்சிஜனோட சேர்ந்து சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸாக ரிலீஸ் ஆகிடுச்சு. நல்லா கவனிக்கணும், இங்கே இருந்த 1 சல்ஃபர் இங்கே இருக்கிற 2 ஆக்சிஜனோட சேர்ந்து சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸாக மாறிடுச்சு. ஸோ இப்போ இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் ரிலீஸ் ஆகிறதுனால இட் ஃபார்ம் அ பபிள்ஸான காப்பர் சர்ஃபேஸ். காப்பரோட சர்ஃபேஸில் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகுது, அதுதான் பிளிஸ்டர் காப்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிளிஸ்டர் காப்பர் இஸ் 98% காப்பர் அண்ட் 2% impurities. ஓகே, பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மெட்டாலிக் காப்பர் இஸ் சாலிடிஃபைடு அண்ட் ஹேஸ் அ blister appearance. Blister means it have a bubbles on its surface. So due to the evaluation of sulfur dioxide gas, the gas formed in this process, copper is called as blister copper. Okay, so blister copper is 98% copper and 2% impurities.